வணக்கம் பேபல் அவர்களே, உங்களை நான் சிரம் தாழ்த்தி வணங்கி வாழ்த்து என்னுடைய நேரடி ஒளிபரப்புக்கு வரவேற்கிறேன். நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்க, சுக ஆசனம் எவ்வாறு போடுவது என்று. உங்களுடைய இந்த பயனுள்ள கேள்விக்கு பதில் இதுதான். வாங்க நாம சுக ஆசனம் எவ்வாறு போடுவது என்பதை நான் இப்பொழுது செய்து காட்ட போறேன். பார்த்து நீங்களும் பயிற்சி செய்யுங்க, பயனடைங்க. ஆரோக்கியமான வாழ்வு உங்களுடைய சொத்து. சரி, சுக ஆசனம். முதல்ல கால்களை நீட்டி வைத்துக் கொள்ளுங்கள். கால்களை இவ்வாறு நீட்டி வைத்துக் கொண்டு, ஆண்களாக இருந்தால் வலது கால் மேல, பெண்களாக இருந்தால் இடது கால் மேல. சரிங்களா? இப்போ உங்களுடைய வலது காலை மடித்து, அதாவது இவ்வாறு மெதுவாக மடித்து இந்த தொடை பகுதி இருக்கு இல்லையா, இங்க வைத்திடணும். உங்களுடைய இடது காலை மடித்து இந்த வலது கால் தொடை பக்கம் வச்சிடணும். இதுதான் அந்த சுக ஆசனம். பாருங்க, இவ்வாறு தான் இந்த சுக ஆசனத்தை நீங்க போடுறது. இப்படிதான் இந்த மாதிரி வைத்து, அதாவது பெண்களாக இருந்தால் இடது கால் மேல, ஆண்களாக இருந்தால் வலது கால் மேல. சரிங்களா? சோ இப்ப இந்த மாதிரி உட்கார்ந்து கைகளை சின்மய முத்திரை அல்லது சின் முத்திரையில் வைத்து, முட்டிக்கால்கள் மீது வைத்து சுக ஆசனம். இவ்வாறு நீங்க முதுகு தண்டை நேராக வைத்து, உங்களுடைய கழுத்து பகுதியை இலகுவாக வைத்துக் கொள்ளுங்கள். இலகுவாக என்னவென்றால் மிகவும் எது ஒரு அழுத்தம் கொடுக்காம மிகவும் இலகுவாக நேர்கோட்டில் இருக்கும்படி வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய முதுகு தண்டு உடல் மிகவும் எளிமையாக, எந்த ஒரு அழுத்தங்கள் கொடுக்காம, அதாவது நம்மளுடைய தசைகளுக்கும் சரி நம்ம உடலுக்கும் சரி எந்த ஒரு அழுத்தங்கள் கொடுக்காம மிகவும் இலகுவாக கைகளை சின் முத்திரை அல்லது சின்மய முத்திரை, இதுதான் சுக ஆசனம். சுக ஆசனத்தில் இருந்து மெதுவாக மூச்சு காற்றை உள்ளே இழுத்து வெளியே விடலாம். சிறிது நேரங்களுக்கு தியானம் பண்ணி நாம இந்த சுக ஆசனத்திலிருந்து வெளியே வரலாம். இதுதான் அந்த சுக ஆசனம். இந்த ஆசனம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் இணைந்திருங்கள் நேரடி ஒளிபரப்பு. நன்றி, வணக்கம், பாய். நான் ஓஜஸ்.